வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனிதா ஒரு மூவி வந்து ஹேரோல்ட் அண்ட் பர்பிள் கிரையான் 2024 ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போகிறதுனால நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண போதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் ஒரு கேரக்டர். அவர் வந்து அனிமேட்டட் வேர்ல்டில் வந்து தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மூஸ், போர்க்கிபைன்னு சொல்லிட்டு. அந்த 2 கேரக்டருமே அவர் தான் உருவாக்குவார். எப்படி உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு பர்பிள் கலரில் ஒரு கிரையான் இருக்கும். அதில் அவர் இமேஜின் பண்ணி வரைகிற விஷயமோ இல்லை உயிரோ அது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா இருப்பார். பட் அவர் வந்து ஒரு வாய்ஸாக தான் வருவார், இதை வந்து ஃபேஸ் எதையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து பேசுவார். ஹேரோல்டுக்கு அட்வைஸு, அறிவுரை எல்லாமே அவர் தான் சொல்லுவார். ஒரு சமயத்துக்கு மேலே அவர் காணாமல் போயிடுவார். என்னன்னா அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹேரோல்டுக்கு வந்து அவனோட வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு பார்ட் குறையிற மாதிரி ஒரு விஷயம். சரி, வந்து அவர் வந்து நிஜமான உலகத்தில் இருக்கார். இவங்க இருக்கிறது அனிமேட்டட் வேர்ல்டு, அவங்க இருக்கிறது நிஜமான உலகம். ஸோ அந்த உலகத்துக்கு போயிட்டு தன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேரோல்டு வந்து ரியல் வேர்ல்டுக்கு வரான். தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட, மூஸ் அண்ட் போர்க்கிபைனோட வரான். வந்த இடத்துல வந்து எடுத்தோடனே வந்து டெரின்னு சொல்லிட்டு ஒரு விமனை மீட் பண்ணுறான். டெரிக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். பையனோட பேர் வந்து மெல் வந்து ஒரு க்ரியேட்டிவான பர்சன். ஒரு இமேஜினரியான ஒரு டாக் தான் கூட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு விளையாடுற ஒரு பையன். அவனுக்கு டாக்னா அலர்ஜி. ஸோ அதனால இமேஜினரியாக ஒரு டாக். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து டெரி வந்து ஒரு மியூசிஷியன், மியூசிக்கில் ஆர்வம் அதிகம். ஆனால் வந்து அந்த குடும்பத்தோட சுச்சுவேஷன் காரணத்தினால சூப்பர் மார்க்கெட்டில் தனக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அண்ட் ஹேரோல்டு வந்து இவங்க லைஃப்குள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் அப்பாவை கண்டுபிடிக்கிற நிறைய ப்ராசஸ் போகுது. அண்டு இன்னொரு பக்கம் வந்து டெரியோட லைஃப் வந்து ஹேரோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகலை. ஓகேங்களா? பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. ஒரு லெவலில் வந்து டெரி வந்து தான் வேலையை விடுற அளவுக்கு போயிடுது. அண்ட் ஹேரோல்டும் வந்து ஒரு பக்கம் வந்து தன்னோட அப்பாவை கண்டே பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோல்டு வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டு அந்த டெரியோட பையன் மெல் இருக்கான் பார்த்தீங்களா, மெல் கிட்ட பேசும்போது மெல் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு லைப்ரரியன் கிட்ட கூட்டு போய் காட்டுவான். லைப்ரரியனோட பேர் வந்து கேரி. ஓகேங்களா? அந்த லைப்ரரியன் வந்து ஒரு புக்கு வச்சிருப்பாரு. அவர் எழுதின ஒரு புக் இருக்கும். அது வந்து ஒரு நிறைய பேஜஸ் இருக்கிற ஒரு புக்கு. அதை அவரால் பப்ளிஷ் பண்ண முடியாமல் தன்னோட வேர்ல்டுக்கு வந்து தன்னை எப்படி சொன்னால் தன்னை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாமல் தவிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஓகேங்களா? அவரோட புக் வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரையான்ஸை வச்சு தன்னோட புக்கை வந்து ரியல் லைஃப் மாதிரி கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்து டியாரிக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹேரோல்டு வந்து அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிடுவார். போன அந்த சமயத்தை யூஸ் பண்ணி யாரி வந்து இந்த கிரையான்ஸை வச்சு தன்னோட உலகத்தை வரைஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் ஆனால் மெல்லுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும். ஹேரோல்டு வந்து சரியில்லை, ஹேரோல்டுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல் வந்து ஹேரோல்டு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சாலுமே தன்னோட அம்மா விட மாட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து மெல் வந்து ஹேரோல்டு ஹெல்ப் பண்ணி ஹேரோல்டு வந்து தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. ஒரு பக்காவான பிஜி மூவி, கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு படம். டீன்ஸ் அண்ட் அதர்ஸ்க்காக ஒன்றுமே கிடையாது உள்ள. ஸோ கிட்ஸாக இருக்கீங்க, ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மஸ்ட்டு வாட்சபிள் மூவின்னு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் மஸ்ட்டு வாட்சபிள். பெருசாக ஒன்றும் மெசேஜ்லாம் படத்தில் சொல்லலை. ஒரு நார்மலான படம், இப்படி வந்துட்டு அப்படி போகிற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஓகேங்களா? அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே.